ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து த ஃப்ளார் அப்படிங்கிற ஒரு போயம். இது யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன். சரிங்களா? ஸோ இது ரொம்ப சின்ன ஒரு போயம். இது ஒரு ஆறு ஸ்டான்சஸ் மட்டும்தான் இருக்கும். 6 ஸ்டான்ஸாலையுமே ஒரு ஸ்டான்ஸாக்கு 4 லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப குட்டி போயம். இது வந்துட்டு என்ன இது ஆக்சுவலா வந்து 2 டைப் ஆஃப் மீனிங்ல இவர் எழுதியிருக்காரு. என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசனோட பேக்ரவுண்ட். இவர் வந்து விக்டோரியன் போயட், நம்மளுக்கு தெரியும். ஸோ விக்டோரியன் போயட், இவரோட அந்த லைஃப் ஸ்பேன், அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 1809 டு 1892 அந்த பீரியட்ல தான் இவர் வந்து வாழ்ந்திருக்காரு. இவர் வந்துட்டு போயட் லாரட் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து. அவர் வந்து இந்த மாதிரி போஸ்ட்ல எல்லாம் சர்வ் பண்ணியிருக்காரு. இவர் போயட் லாரட்டா இருந்திருக்காரு கிரேட் பிரிட்டன்லயும் அயர்லாந்துலயும். அதுக்கப்புறமேட்டு இவர் எங்க பிறந்தாரு, எங்க வந்து இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமஸ் பை லிங்கன்ஷயர் இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. அப்புறம் ஆல்வர்த் சரே இங்கிலாந்துல இறந்திருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இவரோட எஜுகேஷன் வந்து ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ். நோட்டபிள் ஒர்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன் மெமோரியம். இது ஆக்சுவலா ஒரு எலிஜி. இவர் வந்துட்டு ஹென்ரி ஹாலம் அப்படின்ற அவரோட ஃப்ரெண்டோட டெத்தை பத்தி இவர் ஒரு எலிஜி எழுதியிருக்காரு. அதுதான் வந்து இன் மெமோரியம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தி சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட், அப்புறம் யுலிசஸ், அப்புறம் த லேடி ஆஃப் ஷாலோட், அப்புறம் வந்துட்டு ஐடல்ஸ் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க்ஸ் ஃபுல்லாமே இவர் எழுதியிருக்காரு. இது நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. பட் இந்த இந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் மட்டும் தான் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பப்ளிகேஷன். இந்த பர்டிகுலர் போயம் வந்துட்டு எங்க பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனாக் டென் அண்ட் அதர் போயம்ஸ் அப்படின்ற ஒரு போயம் கலெக்ஷன்ல தான், ஒரு பைட்ரி கலெக்ஷன்ல தான் இந்த பர்டிகுலர் போயம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. எந்த இயர் அப்படின்னா 1864ல வந்துட்டு இது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த பர்டிகுலர் புக்ல வந்துட்டு இனாக் ஆர்டன் அந்த அதர் போயம்ஸ் அப்படிங்கிற புக்ல த ஃபிளார்ன்ற போயம் வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட பேக்ரவுண்ட் என்ன இந்த போயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைம்ல விக்டோரியன் பீரியட்ல ஆர்ட்டை வந்து எப்படி வெல்கம் பண்ணாங்க, ஒரு 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 இனோவேஷன் வந்து, ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து எப்படி வெல்கம் பண்ணாங்க, பப்ளிக் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, இதை பத்தி தான் வந்து ஆக்சுவலா இவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்ல வந்துட்டு இவர் இந்த போயம்க்கு எந்த அவார்ட்ஸுமே ரிசீவ் பண்ணல. இருந்தாலும் இவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் போயமான டிம்பக்டோ அப்படிங்கிற ஒரு போயம்க்கு வந்துட்டு சான்சலர்ஸ் கோல்ட் மெடல் வாங்கியிருக்காரு கேம்பிரிட்ஜ்ல. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு அவர் வாங்கின ஒரு ஸ்பெஷலான அவார்டு. அவரோட ஃபர்ஸ்ட் போயம்க்கே அவர் வந்துட்டு கேம்பிரிட்ஜ்ல இந்த மாதிரி இயர்லி வந்துட்டு கொடுப்பாங்கல்ல, ஸ்பெஷலா எழுதியிருக்கிற போயம்ஸ்க்கு அங்க வந்து கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து இவர் இந்த மெடல் வாங்கியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேரன் டென்னிசன் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேரன் அப்புறம் பீரேஜ் அப்படிங்கிற இது ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு சிமிலர் சினானிம்ஸ் கொண்ட வேர்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டியூக், ஏர்ல் இந்த மாதிரிலாம் நம்ம டைட்டில்ஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் இந்த பேரன்ன்றதும் ஒரு டைட்டில். அங்க வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் போயட். இந்த பர்டிகுலர் டைட்டில வந்து அவரு ஹி ரிசீவ்ட் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து தி சீட் ஆஃப் இன்னோவேஷன் ஸ்டான்ஸ், அதாவது லைன் பை லைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஒரு ஒரு ஸ்டான்ஸாக்கும் ஒரு ஒரு ஹெட்டிங் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. த சீட் ஆஃப் இன்னோவேஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸோட ஹெட்டிங். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அ கோல்டன் அவர் ஐ காஸ்ட் டு எர்த் அ சீட், அப்பான் தேர் கேம் அ ஃபிளார், த பீப்புள் செட் அ பீட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு கோல்டன் ஹவர்ல வந்துட்டு இவர் வந்து ஒரு சீட் எடுத்து எர்த்ல வந்துட்டு இவர் வந்து சோ பண்ணி நட்டு வைக்கிறாரு. அதுதான் கான்செப்ட். சரிங்களா? சோ இந்த இடத்துல கோல்டன் ஹவர் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்ட் டைம், ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைமுக்கு வந்து வெயிட் பண்ணி அந்த அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு கோல்டன் ஹவரை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ அந்த அந்த சீடை வந்து நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். அந்த சீடுங்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் அபவுட் த லிட்ரல் சீட். இந்த இடத்துல வந்து அவர் ஆர்ட், அவர் பொய்ட்ரி ஒர்க், அவரோட கிரியேட்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே தான் அவர் வந்து சீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சைஸ் ஃபார்ம்ல அவர் சொல்றாரு. சரிங்களா? சீடுனா வெறும் சீட் கிடையாது, இது எல்லாமே தான். அவரோட போயம், அவ்வளவுதான். அவரோட போயம் வந்து சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ஒரு கோல்டன் அவர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்கை வந்து அவரு சோ பண்ணி நட்டு வைக்கிறாரு. ஸோ அது வந்து எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஃபிளாரா வெளியில வருது. ஆனா அதை பார்த்துட்டு மக்கள் வந்து என்ன மாதிரி கருத்து வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
வீடு அப்படிங்கிறாங்க. வீடுனா ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு செடி, அன்னெசரியா வளர்ந்திருக்கிற ஒரு செடி தான் வந்துட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. கலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, களை எடுத்தல் அந்த மாரி சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்துட்டு ஒரு வேஸ்ட்டான ஒரு அழகா வளர்ந்திருக்கிற ஒரு ஃப்ளார பார்த்து ஒரு வேஸ்டான ஒரு செடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ அது வந்துட்டு டோட்டல் ஆப்போசிட்டா ஐரானிக்கலா இருக்கு பாத்தீங்களா? சோ டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. சோ இதுதான் வந்துட்டு இவர் என்ன மென்ஷன் பண்ணாரா, என்னோட போயம் வந்துட்டு நான் இப்படி 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 ஒரு நல்ல ஒரு டைம்ல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பட் அது வந்து ஒரு அழகான ஃபிளாரா வளர்ந்தும் பீப்புள் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணல, அது ப்ராப்பரா வெல்கமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்டோரியன் சொசைட்டில நடக்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ அடுத்தவங்க வந்து வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல பீப்புள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ செகண்ட் ஸ்டான்ஸா இப்போ வந்துட்டு பப்ளிக் ரிஜெக்ஷன் அண்ட் கிரிட்டிசிசம். இங்க வந்துட்டு to and fro they went through my garden bower and muttering discontent cursed me and my flower அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த பீப்புள் வந்துட்டு இவர் வந்து வளர்க்குற அந்த செடியோட பிளேஸ்க்கு வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ நடந்து பாக்குறாங்களாம். என்னதான் இவர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னும் பின்னும் தேர் ஆசிலேட்டிங், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்து போறாங்க. ஸோ அந்த கார்டன் பவர் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஆர்ச் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இந்த பிளேஸ் தான் அப்படி கார்டன் பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல போயிட்டு இவங்க போய் பாக்குறாங்க. இந்த பீப்புள் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க டிஸ்கண்டென்ட், அவங்களோட அன்ஹாப்பினஸ் வந்துட்டு முணுமுணுத்துக்கிறாங்க. ஸோ தேர் மட்டரிங், ஒரு மாதிரி இது வந்து நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு மட்டர் பண்ணி முணுமுணுத்துட்டே வந்துட்டு அவங்களோட அந்த ஹேட்ஃபுல்னஸ் வந்து காட்டுறாங்க. ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயத்த எவ்வளவு பாராட்டி வெல்கம் பண்ணணும், ஆனா டோட்டல் ஆப்போசிட்டா வந்துட்டு அவங்க வந்து அதை பிடிக்கல அப்படின்ற மாதிரி வெறுப்ப காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிஸ்கண்டென்ட் வந்து தெரிவிக்கிறாங்க. சோ அதே மாதிரி அவங்களுக்கும் சாபம் கொடுக்குறாங்களோ, அந்த ஃபிளவருக்கும் சாபம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கர்ஸ்ட் மீ அண்ட் மை ஃபிளவர், ரெண்டு விஷயத்துக்கு அந்த பீப்புள் எல்லாரும் சேர்ந்து சாபம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து ப்ராப்பராகவே ரிசீவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லா தான் இந்த லைன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து சக்சஸ் அண்ட் த தெஃப்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ சக்சஸ் அப்படின்னும் போது அந்த அந்த பர்டிகுலர் பிளான்ட் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா, தென் இட் grew so tall and it wore a crown of light, but thieves from over the wall stole the seed by night அப்படின்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த 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 ஃபிளார் வந்து எப்படின்னா அந்த அந்த ஃபிளார் இருக்கிற பிளான்ட் அவ்வளோ ஹைட்டா, ஒரு வாலே மிஞ்சுற அளவுக்கு அவ்வளோ ஹைட்டா வளர்ந்துருச்சு. ஸோ இட் ஓர் அ கிரவுன் ஆஃப் லைட்டா, ஒரு கிரீடம் அணிஞ்சிருக்கு. லைட்டினால் செய்யப்பட்ட ஒளியினால் மின்னக்கூடிய ஒரு கிரீடமே வந்துட்டு இட் இஸ் வியரிங். இருந்தாலுமே அதை பார்த்துட்டு இந்த திருடர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வால்ல இருந்து ஓவர் த வால் வந்து அவங்க வந்துட்டு அந்த நைட்டோட நைட்டா சேர்ந்து அந்த சீடை வந்து திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரோட ஒர்க், அவரோட கிரியேட்டிவிட்டி, அவரோட போயம் வந்துட்டு நல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிளரிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த பிளேஜரிசம் கான்செப்ட் இருக்குல்ல, ஒருத்தவங்க கான்செப்டை வந்து திருடிட்டு போய் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. சோ அது மாதிரி இந்த தீவ்ஸ் என்ன பண்றாங்க, இவரோட கோர் தீம்ஸ், கோர் கான்செப்டை ஃபுல்லா திருடிட்டு போய் அவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல அவர் வந்து ஒரு கனடேட்டிவ் மீனிங்ல சொல்றாரு. சரிங்களா? மேலோட்டமா வந்துட்டு சீடை திருடிட்டு போறாங்க, ஆனா டீப்பர் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட கான்செப்ட், அவரோட ஐடியாஸ் ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்றதுக்காண்டி அவங்க திருடிட்டு போறாங்க அப்படின்றதா மீனிங் இதுல. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸால வந்துட்டு த மாரல் அண்ட் டைல்யூஷன். இதுல வந்துட்டு சவுண்ட் இட் ஃபார் அண்ட் வைட் பை எவ்ரி டவுன் அண்ட் டவர் till all the people cried splendid is the flower. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அந்த சீடை எடுத்துட்டு போய் எல்லா பிளேஸ்லயுமே அவங்க வந்துட்டு சோவ் பண்ணி வச்சிடறாங்க. எல்லா பிளேஸ்லயும் அது வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க டவுன், எவ்ரி டவர், எல்லா டவுன்லயும் எல்லா டவர் இருக்கிற இடத்துலயுமே அவங்க போய் சோ பண்ணி வச்சிடறாங்க. அதாவது ஃபார் அண்ட் வைடு எல்லா இடத்துலயுமே போயிட்டு அந்த பிளான்ட் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. இப்ப வச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா எல்லா பீப்புளும் வந்துட்டு அப்படியே கத்துறாங்களாம், கிரை பண்ற மாதிரி கத்துறாங்க. தே ஆர் நாட் லிட்டரலி கிரையிங், ஆனா வந்து அப்படி அவ்வளவு சவுண்டா வந்து கத்துறாங்க. என்ன கத்துறாங்கன்னா
ஸ்ப்ளெண்டட் இஸ் த ஃபிளார். இந்த ஃபிளார் மாதிரி வராது, இந்த ஃபிளார் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளெண்டட் இஸ் த ஃபிளார் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இவ்வளவு நேரம் இவர் வச்சிருந்தாரு அந்த ஃபிளார், அப்ப யாரும் பாராட்டல. இப்போ வந்துட்டு என்ன ஆகுது, அந்த ஃபிளார் ஊர் ஃபுல்லா பரவி அந்த 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 சீடை வந்து அவங்க திருடிட்டு போய் எல்லா இடத்துலயும் நட்டு வச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஃபிளார் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பீப்புள். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இவரோட கான்செப்ட், இவரோட ஐடியா வந்துட்டு எடுத்துட்டு போய் மத்தவங்க மத்த பிளேஸ்ல வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி தன்னோட சொந்த ஐடியா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஐடியா வந்துட்டு பீப்புள் என்ன பண்றாங்கன்னா அவ்வளோ தூரம் வெல்கம் பண்றாங்க. ஆனா டெனிசன் வந்து அவர் சொல்லும் போது யாரும் வெல்கம் பண்ணல. பட் இப்போ வந்துட்டு எல்லாருமே ஸ்ப்ளெண்டட் இஸ் த ஃபிளார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியா வந்துட்டு அதை நல்லா ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது ஒரு பிளேஜரிசம் கான்செப்டையும் இவரோட அந்த ஃபிளார் கான்செப்டையும் மாத்தி மாத்தி டினேட்டிவ் கனெக்டிவ் மீனிங்ல வர மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து த மாரல் அண்ட் the moral and dilution. அதேதான் சைட் ஹெட்டிங். ஸ்டான்ஸா மட்டும் லைன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. the read my little fable, he that runs may read, most can rise the flowers now, for all have got the seed. அவ்வளவுதான். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சும்மா அப்படி பாசர் பையா ஒருத்தர் ரோட்ல ஓடுறான் பாருங்க, அவன் கூட வாசிச்சிருவான் என்னோட அழகான அந்த குட்டி கதைய. குட்டி ஃபேபிள் மீன்ஸ் கதை நம்மளுக்கு தெரியல. சோ இதுல இருந்து ரீட் மை லிட்டில் ஃபேபிள், அவரோட போயமை வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு கதை அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு. அவரோட ஒர்க் வந்துட்டு, என்னோட ஒர்க் வந்து ஒரு குட்டி கதை, அதை வந்து சும்மா அப்படி ரோட்ல போறவன் கூட லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவ்வளவு ஈஸியா வாசிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மோஸ்ட் கேன் ரைஸ் த ஃபிளார்ஸ் நவ், அதை அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஈஸியா அவைலபிளா இருக்கிற மாதிரி பீப்புள் ஆக்கிட்டாங்க, தீவ்ஸ் ஆக்கிட்டாங்க. அந்த தீவ்ஸ், அந்த திருடர்கள் தான் திருடிட்டு போனாங்க. சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி ஜஸ்ட் லைக் தட் அதை ரீட் பண்ற மாதிரி எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்க மாதிரி இது பண்ணிட்டாங்க. இவர் வந்து யூனிக்கா வச்சிருந்த ஐடியாஸ் ஃபுல்லா இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே தெரியற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதே மாதிரி மோஸ்ட் கேன் ரைஸ் த ஃபிளார்ஸ் நவ், எல்லாருமே அந்த சீடை வந்து இது பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த சீடை வளர்க்குறாங்க. சோ ஃபார் ஆல் ஹாவ் காட் த சீட், யார் கையில எல்லாம் சீட் இருக்கோ எல்லார்கிட்டயுமே அந்த ஃபிளார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் யூனிக்கா இவர் கிரியேட் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இட் இஸ் காமன் டு ஆல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? லாஸ்ட் ஆன்சர், தி சைக்கிள் கம்ப்ளீட்ஸ். இந்த லைன்ஸ் என்ன அப்படின்னா, அண்ட் சம் ஆர் பிரிட்டி இனஃப் அண்ட் சம் ஆர் புவர் இன்டீட். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரோட ஐடியாஸ் வந்து சிலர் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா வந்துட்டு சேஞ்ச் பண்ணி மாடுலேஷன்லாம் கொடுத்து சூப்பரா எழுதிட்டாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன் நானே பரவாயில்ல, என்னை விட மோசமா வந்துட்டு ஒரு மாதிரி புவர் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து எழுதி அதை வந்து கொஞ்சம் ஒரு லோ குவாலிட்டி ஒர்க்கா வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவரே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. பாத்தீங்களா? என்னன்னா சிலர் எழுதியிருக்கிறது சூப்பரா இருக்கு, என்னோட பிளான்ட் தான், என்னோட ஐடியா தான், எடுத்துட்டு போய் அவங்க வச்சிருக்காங்க, அவங்களோட டவர் டவுன்ல எல்லாம் வச்சுட்டாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து சூப்பரா எழுதிட்டாங்க, பிரிட்டி இனஃப். ஆனா ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப மோசமா எழுதியிருக்காங்க, புவர் இன்டீட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. லாஸ்ட் 2 லைன்ஸ் என்ன அப்படின்னா, and now again the people call it but a weed அப்படிங்கிறாரு. இப்போ திரும்ப அந்த பீப்புள், அந்த விக்டோரியன் சொசைட்டில இருக்கிற அந்த பீப்புள் தான் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கால் இட் பட் அ வீட் அப்படிங்கிறாங்க. ஒன்னும் இல்ல, இவரு கிரியேட் பண்ண விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேஸ்ட்னு சொன்னாங்களா, அதே மாதிரி இப்பயும் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு கிரியேஷனா அப்படிங்கிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணி அதை வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு ரெனியூடு ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் அ கம்ப்ளீட் சைக்கிள். நீங்க வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வேஸ்டா இருந்த விஷயம் நல்ல விஷயமா மாறி மறுபடியும் அது வேஸ்டாவே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிதான் இவர் வந்து முடிச்சிருக்காரு. சோ பப்ளிக் ஒப்பீனியன், ஒரு ஆர்ட்டுக்கு எப்படி வேல்யூ பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த கான்செப்ட் ஃபுல்லுமே வந்திருக்கும். சரிங்களா? ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி இருக்கு அதான். சோ இங்க வந்துட்டு சிம்பிள்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர் தான் நம்ம டெனிசன் ஃபுல்லா ஐ அப்படின்னு வர இடத்துல எல்லாமே பொயட் தான். சோ ஐ ரெப்ரசன்ஸ் தி பொயட். அங்க வந்துட்டு ஸ்பீக்கர் என்ன பேசுறாரு இது ஃபுல்லுமே அவர் தான் வந்து நரேட் பண்ற மாதிரி வருது. சரிங்களா? சோ பீப்புள் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வைக்கிறாங்கல்ல, சோ அவங்கள பத்தி நடுவு சொல்றாரு. அதே மாதிரி இந்த தீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு யாரு அப்படின்னா, இந்த பிளேஜரிஸ்ட், அவங்க எல்லாருமே அந்த காப்பி அடிக்கிறாங்கல்ல, இமிடேட் பண்ற எல்லாருமே வந்து தீவ்ஸா இருக்காங்க. சோ ஃபிளார் தான் வந்து இந்த கிரியேஷன், நியூ ஐடியா, இனோவேஷன் அண்ட் போயம். இது எல்லாமே, அதாவது சீட் இஸ் ஈக்குவல் டு போயம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சோ ஓகே ஃபைன். எம்சிக்யூஸ் இதுல வந்துட்டு போயட்டோட கான்செப்டையும் போயமோட கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க.
The flower, what does the speaker initially cast to earth? A seed. First நட்டு வைக்கிறது seed தான். சரிங்களா? How do the people initially react to the flower? அந்த flower பார்த்தோன்னே they call it a weed, waste அப்படிங்கிறாங்க. Next, what does the phrase golden hour symbolize in the poem? A moment of inspiration and opportunity. Fine. What did the flower wear when it grew tall? அது ஹைட்டா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துட்டு அது வியர் பண்ணுது? A crown of light அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஒரு கிரீடம் வந்து வியர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து who stole the seed by night? நைட்டோட நைட்டா யார் திருடிட்டு போறா? thieves from over the wall. திருடர்கள். And then what is the central theme of the flower அப்படின்னா the fickleness of the public opinion. அதாவது ஒரு சேஞ்சிங்னஸ். நீ இப்போ ஒண்ணு சொல்லுவ, நீ நாளைக்கு ஒண்ணு சொல்லுவ, உன்னோட பேச்சு கேட்டுட்டுலாம் என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம் மைண்ட் செட் இருக்கணும். பட் இவங்க என்ன அப்படின்னா இந்த சேஞ்சிங் மைண்ட் செட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நல்லா இல்லைன்னாங்க, அப்புறம் நல்லா இருக்குன்னாங்க, அதுக்கப்புறம் திரும்ப நல்லா இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சேஞ்சிங் மைண்ட் செட் ஆஃப் த பப்ளிக் ஒப்பீனியனை தான் வந்து இந்த போயமோட சென்ட்ரல் தீமா வந்துட்டு டென்னிசன் கொடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து when was the flower published? இந்த போயம் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1864. Next, Alfred Lord Tennyson served as a poet laureate from 1850 to 1892. What literary device is the poem Flower? Primarily an example of allegory. இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணதுல நிறைய சிம்பிள்ஸ் வந்து இதுல வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. ஒரு சொசைட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, ஸோ அதனால இது வந்து அலிகரிக்கல் ஒர்க். அப்புறம் வந்து the phrase he that runs may read means அப்படி இந்த ஃப்ரேஸ்க்கு he that runs may read அப்படின்னா the moral is obvious and easy to grasp. அதான் ஐடியா. போற போக்குல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி வந்துட்டு thieves பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. The thieves sold it far and wide by every town and tower, suggest mass reproduction and popularization of the idea. எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதான். What does the crown of light symbolize? இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸலன்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் ஆஃப் த ட்ரூ வேல்யூ. இதான் மீனிங். ஸோ இந்த கிரவுன் ஆஃப் லைட்டோட மீனிங் இதுதான். ஒரு ஹைட்டா வளர்ந்து நின்றுச்சு, இதுதான் என்னோட கரியரின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி அது ஹைட்டா வளர்ந்து நின்றுச்சு அந்த பிளான்ட்டோட ஃபிளார். சரிங்களா? பீப்புள் மட்டரிங் டிஸ்கண்டென்ட் அண்ட் கர்சிங் ரெப்ரசன்ஸ் ஹாஸ்டைல் ரிஜெக்ஷன் அண்ட் காசிப். And then Tennyson was born in which year? 1809. The cyclical nature of the poem Weed, Flower, Weed illustrates the unreliability and fickleness of the poem public taste. Which of the following is not a major work by Tennyson? இதுல வந்து எதை வந்து எல்லாமே வந்து டென்னிசனோடது எக்ஸப்ட் வேஸ்ட்லேண்ட். The poem The Flower is best classified as belonging to which literary period? Victorian period. What does the speaker call the poem in fourth stanza? A fable. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து டேலோ இல்ல பேரபிளோ லெஜெண்ட் அப்படிலாம் சொல்லல, அவர் ஃபேபிள் அப்படின்னு சொல்றாரு. என்னோட போயம் வந்து ஒரு கதைப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஃபோர்த் ஸ்டான்ஸால சொல்லிட்டாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.